குளிர்காலத்தில் இந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம், உடனே மாரடைப்பு வந்துவிடும். மக்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. குளிர்காலத்தில் இந்த 4 வகையான உணவுகளை சாப்பிட்டால் மாரடைப்பு வருவது உறுதி என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். அந்த 4 வகையான ஆபத்தான உணவுகள் என்னென்ன என்று இப்போது தெரிந்து கொள்வோம். மாரடைப்பு என்று கேட்டாலே எல்லோருக்கும் பயம் தொற்றிக் கொள்கிறது. அதிலும் மற்ற பருவங்களை விட குளிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்து 15% முதல் 50% வரை அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த குளிர்கால மாரடைப்பை தடுப்பதில் உணவிற்கும் முக்கிய இடம் உண்டு. அதனால் இந்த 4 வகையான ஆபத்தான உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் மாரடைப்பு அபாயத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்த இயலும். அதனால் இந்த வகை உணவுகளை கட்டாயம் தவிர்ப்பதே ஆரோக்கியத்திற்கு நல்லது. கேரட்டில் செய்த இனிப்புகள் குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடாது. வழக்கத்தை விட குளிர்காலத்தில் கேரட் அதிகமாக கிடைக்கும். நேரடியாக கேரட்டை பச்சையாக அல்லது சமைத்தோ சாப்பிடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய கிடைக்கிறது என்பதற்காக கேரட் ஜூஸ், கேரட் கீர், கேரட் அல்வா என்று வகை வகையாக செய்து சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அது இதயத்திற்கு நல்லது கிடையாது. இது ட்ரை கிளிசரைடுகளை அதிகரிக்கும். பட்டர் சிக்கன், மட்டன் ரோகன் ஜோஸ். குளிர்காலத்தில் அசைவ பிரியர்கள் விதவிதமாக சமைத்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பட்டர் சிக்கன், மட்டன் குருமா என்று வெளுத்து கட்டுவார்கள். ஆனால் ஏற்கனவே அசைவ உணவில் இருக்கும் கொழுப்புடன் சேர்த்து இந்த பட்டரையும் அதிகமாக உணவில் சேர்க்கும் போது அது LDL எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யும். மேலும் இது செரிமானத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கின்றது. குளிர்காலத்தில் செரிமானம் பலவீனமாக இருக்கும். இது இதய தசைகளிலும் அழுத்தத்தை உண்டாக்கும். அதனால் மாரடைப்பு உள்ளிட்ட அபாயங்கள் ஏற்படலாம். சமோசாக்கள், கச்சோரிகள், பகோடாக்கள். குளிர்காலத்தில் வானிலை குளிராக இருக்கும். இதனால் சூடாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றும். அதனால் மாலை நேரங்களில் போண்டா, பஜ்ஜி, வடை என்று ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று வீட்டில் தினமும் செய்து சாப்பிடுகின்றனர். குளிர்காலத்தில் வறுத்த உணவுகளை சாப்பிடுவது உடலில் ட்ரை கிளிசரைடுகளை அதிகரிக்கிறது. இந்த உணவுகள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். அவை மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கின்றன. அதனால் எண்ணெய் பலகாரங்களுக்கு பெரிய நோ சொல்லுங்க. எள் விதைகள் இனிப்பும் கொழுப்பும் சேர்ந்தது. எள் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன. எள்ளில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆனால் நாம் யாருமே வெறுமனே உணவில் சேர்த்து சாப்பிடுவது இல்லை. அவற்றோடு வெல்லம் உள்ளிட்டவை சேர்த்து இனிப்பாகவே சாப்பிடுகிறோம். எள்ளில் உள்ள கொழுப்பு அமிலங்களுடன் இனிப்பும் சேர்ந்து குளிர்காலத்தில் சாப்பிடுவது நல்லதல்ல. அது கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். ட்ரை கிளிசரைடும் அதிகமாகும். அதனால் எள்ளை வறுத்து உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இனிப்புடன் வேண்டாம். குளிர்காலத்தில் இந்த ஆபத்தான உணவுகளை தவிர்ப்பதுடன் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதும் முக்கியம். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி அல்லது 35 நிமிடங்கள் வேகமாக நடக்கலாம். மன அழுத்தம் குறைக்க யோகா மற்றும் பிராணாயாமம் செய்யலாம். போதுமான தூக்கமும் முக்கியம். இந்த விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டாலே குளிர்காலத்தில் மாரடைப்பு அபாயம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும்.